ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் ரிலேட்டடானது. லேட் மேரேஜ் அல்லது திருமணம் தடையானதுக்கான காரணம், 50 வயது ஆகியும் திருமணம் இல்லை, ஏன், அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அவர் நம்மள்கிட்ட நிறைய தடவை கேள்வி கேட்டிருந்திருக்காரு. லைவில் கேட்டிருந்திருக்காரு. கமெண்ட்ஸ்லேயும் நிறையா தடவை நான் பார்த்துருக்குறேன். ஸோ அவர் எனக்கு ஒரு தடவை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதன் காரணமாக நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ அதாவது எனக்கு ஒரு தடவை சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்காக இல்லை, அவர் பிறந்த டேட் ஆஃப் பர்த்து, அவருடைய ஏஜு, அவருடைய கேள்வி, ஸோ இது எல்லாமே முரணாக இருக்குது. கிட்டத்தட்ட அவர் 55 வயசு ஆகுது, இன்னும் திருமணம் ஆகலைங்கிறாரு. திருமணம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறாரு. ஏன் நடக்கலை அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறாரு. அப்போ இதெல்லாம் முன்னுக்கு பின் முரணாக நிற்கிது. அப்போ 55 வயது வரைக்கும் ஒருத்தருக்கு திருமணம் ஆகலாம். அப்போ ஜாதகம் என்ன சொல்லுது, எதனால் நடக்கலை? ஓகேவா? இதை நம்ம வியூவர்ஸ்க்காகவும் எடுக்கிறோம், அவருக்கும் இதுக்கு ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கமெண்ட்டை நான் எடுத்தேன். அந்த கமெண்ட்டை நீங்களே பாருங்கள். எஸ், இதுதான் பாருங்கள். மாணிக்க வாசகம் கே குள்ளப்பாக் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருந்திருக்கார் பாருங்கள். ஒரு லைவில் தான் கேட்டிருந்திருக்காரு. அதில் கீழே கமெண்ட்ஸில் பண்ணியிருக்காரு அவர், என்றைக்குன்னு தெரில. சார், நான் பலமுறை முயற்சி செய்தும் அதிர்ஷ்டம் இல்லை. டேட் ஆஃப் பர்த் 30 நவம்பர் 69, இரவு 7:58. பிறந்த ஊர் வந்தவாசி, அருகில் உள்ள ஒரு கிராமம். ரைட். திருமணம் நடக்குமா நடக்காதா என்பதை தங்களின் மேலான ஆராய்ச்சி மூலம் எனக்கு கண்டுபிடித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ அப்போ இதுக்கு ஜாதகத்தில் ஏன் அவருக்கு நடக்கலை? 69 வயசுனால் இப்போ பாருங்கள் சார், கிட்டத்தட்ட 55 வயசு ஆச்சு சார், 55 தாண்டுது சார். அப்போ காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதற்கான ஜாதகம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 30 நவம்பர் 69, இரவு 7:58 PM, வந்தவாசி. ஜாதகம் இதான். ஜாதகம் என்ன சொல்லுது? மிதுன லக்னம், கடக ராசி, நட்சத்திரம் ஆயில்யம், 4ஆம் பாதம். இப்போ நடந்துட்டுருக்கிற தசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு தசை போகுது. ஸோ ராகு திசையில் ராகு புத்தி இப்போ போயிட்டுருக்கு, அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும். சரிங்களா? இப்போ ப்ராக்டிக்கலாகவும் திங்க் பண்ணி பேசி ஆகணும். இப்போ ஜாதகத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஏஜை பாருங்கள், 69 பிறந்திருக்கார். இன்றைக்கி 2024, கிட்டத்தட்ட 55 தாண்டுது. அப்போ ஜாதகத்தில் எதனால் இவருக்கு திருமணம் தடையாகுது? சார், உண்மையிலேயே ஒரு கரெக்டு தான் சொல்கிறாரா, சும்மா ஜாதகம் பார்க்கணுங்கிறதுக்காக சொல்கிறாரா அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா சிம்பிள். கடக ராசி, 2ஆம் பாவகம், சந்திரன் கடக ராசியாக நிற்கிறார். அவர் பலமாக தான் நிற்கிறார். ஆனால் 2 பாயிண்ட் ஜாதகத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் திருமணத்தை தடை செஞ்சுக்கிட்டே வருது. 3 பாயிண்ட்டு. என்ன பாயிண்ட்டு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஜாதகம் மிதுன லக்னம், 2ஆம் இடம் கடகம், அந்த வீட்டின் அதிபதி சந்திரன் அங்கே ஆட்சியாக நிற்கிறார். அப்போ குடும்பங்கிறது ஒன்று உண்டு. ரைட்டு. அது நின்ற நட்சத்திரம், அதாவது டிகிரி எடுத்துக்குங்களேன், 27 டிகிரியில் அமர்ந்து நிற்கிறார் ஆயில்ய நட்சத்திரத்தில். சரி, இந்த ஜாதகத்தின் அவயோக கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் தான் முதன்மையான அவயோக கிரகம். அவர் எங்கே உட்காந்துருக்கார்? 8ஆம் இடத்துல உச்சமாக நிற்கிறார். அவர் நின்ற நட்சத்திரம் என்ன? செவ்வாய். அதுவும் சுயசாரம் வாங்கி அவிட்டம் 1ஆம் பாதத்தில் நின்று உச்சமாக நிற்கிது. உச்சம்னா சும்மா உச்சம் கிடையாது, செம்ம உச்சம். அடுத்தது செவ்வாய் நின்ற வீட்டின் அதிபதி யார்? சனி. அவரும் அங்கே நீச்ச வக்ரம். அப்போ என்னது? அவரும் உச்சபலனுக்கு போகிறார். அப்போ உச்ச கிரக வீட்டில் இன்னொரு உச்ச கிரகம், அண்ட் தென் அது வர்க்கோத்தமம் ஆகுது. சரி, வர்க்கோத்தமங்கிறேன், சுயசாரம் ஏறி நிற்கிது. இப்போ செவ்வாய் எந்த அளவுக்கு பலமாக நிற்கிது பாருங்கள். சந்திரனை விட செவ்வாய் செம பலம். சரி, செம பலமாக இருந்தாலும் நேருக்கு நேராக பார்க்குது, நெத்தியில் அடித்த மாதிரி. சந்திரன் 27, செவ்வாய் 25. ஸோ அப்போ சந்திரனுடைய வேலையை செய்ய விடாமல் தடை செஞ்சுக்கிட்டே இருக்குது செவ்வாய். கிரக பலம், கிரக வலுவை அளவிடுவது இப்படி தான். இங்கே சந்திரனை விட செவ்வாய் தான் செம பலம். அப்போ சந்திரன் அடிபணிஞ்சு தான் போயாகணும். அப்போ என்ன ஆகுது? குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதை தடை செஞ்சே ஆகணும் செவ்வாயால். ஓகேங்களா? இது ஜாதகத்தில் தெளிவாக இருக்குது. ரைட்டு. அப்படி இல்லைன்னா கூட ஒரு தாம்பத்தியமாவது கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? இதுக்கு 2 பாயிண்ட் இருக்குது. இப்போ திருமண பாவகம்னு சொல்லக்கூடியது 7வது பாவகம். அந்த 7வது பாவகம் தான் தாம்பத்தியம், காதல், காமம், அதுதான் கொடுத்தாகணும். அப்போ சுக்கிரன் 2 தான். இந்த 2 கிரகம், 7வது பாவக அதிபதி யார்? குரு, இன்னொன்று சுக்கிரன்.
இந்த ஜாதகத்துக்கு 2 கிரகம் தான் இந்த தாம்பத்தியம்ங்கிற விஷயத்த கொடுத்தாங்க. குடும்பம் நடத்துறதுலாம் வேணாம் சார், லிவிங் டுகெதர் மாதிரி போயிட்டு போயிடலாமே, தாலி கட்டாமல் கூட வாழ்ந்துட்டு போகலாமே, குடும்பங்கிற ஒரு சூழலுக்கு இல்லாமல் கூட வாழலாமே, அந்த பாயிண்ட் கூட கொடுக்கல. அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? கொடுக்கலையா உண்மையிலேயே அப்படின்னா அதற்கான காரணம் இங்கே குரு என்னவா நிற்கிறாரு? 5ஆம் இடத்தில் அமர்ந்து சனியினுடைய பார்வையில் நிற்கிறார். இந்த இடத்துல சனிங்கிறவர் யார்? 8ஆம் பாவகாதிபதி, செவ்வாயின் பார்வை பெற்ற சனி. இப்போ சனி நின்ற வீட்டின் அதிபதி செவ்வாய் உச்சம். இப்போ பாருங்கள், ரெண்டும் உச்ச வீட்டில் உட்காந்து நிற்கிது. அந்த 2 உச்ச கிரகமும் பாவகிரகங்களாக நிற்கிது. சனி அங்கே நீச்சம் தான், ஆனால் என்ன நீச்சம் அண்ட் வக்ரம், அப்போ உச்ச பலத்துக்கு போகுது. அவர் நின்ற வீட்டின் அதிபதி செவ்வாய், அவரும் உச்சமாகி சனியையும் பார்க்குது. அப்போ சனியினுடைய பார்வையில் செவ்வாயினுடைய கதிர்வீச்சும் கலந்து நிற்குது. உச்ச செவ்வாயினுடைய பார்வையும் அடிவாங்குது. அப்போ செவ்வாய் குடும்பஸ்தானத்தையும் கெடுக்குது. இந்த ஜாதகத்தின் கலஸ்திர ஸ்தானம் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவையும் செவ்வாயினுடைய மறைமுக பார்வை, சனி பார்த்து குரு கெட்டு போகிறார். குரு பார்த்த சனி பார்த்த குரு. ஸோ இப்போ சனியினுடைய பார்வையில் செவ்வாயினுடைய கதிர்வீச்சும் இருக்கிறதுனாலையும் குரு கெட்டு போகுது. இதுதான் பிரச்சனை. அப்போ தாம்பத்தியங்கிற அமைப்பும் தடையாகுது. சரி, சுக்கிரன் தானே சார் 6ஆம் இடத்துல மறைஞ்சு நிற்குதே சார், அவர் செவ்வாயினுடைய வீட்டில் தானே பலமாக நிற்கிறாரு, இருந்துட்டு போகுதே சார் அப்படின்னா, இப்போ தசாபுத்திக்கு வரணும். திருமணம் எப்பப்பெல்லாம் உண்டு அல்லது தாம்பத்தியம் எப்பப்பெல்லாம் உண்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஜாதகருக்கு புதன் தசையில் பிறந்திருக்கார். சுக்கிர தசை 99 முடிஞ்சிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருடைய 30வது வயசில் சுக்கிர தசை முடிஞ்சிருச்சு. நீங்கள் அப்படியே பார்த்தாலும் இந்த 20 வயதுலேருந்து 30 வயசு, இந்த 10 வருடங்கள் ஓரளவுக்கு நல்ல பீரியட். ஓகேவா? அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. அடுத்ததாக சூரிய தசை, சந்திர தசை கன்ஃபார்மாக கிடையாது. 2005லேருந்து 2015 சுத்தம். ஓகேவா? சூரிய தசை அப்படின்னு பார்த்தா கூட சூரியன் உங்களுக்கு அனுஷம் 4ஆம் பாதத்தில் தொட்டு நிற்கிது. ஓகேவா? இங்கே சனியினுடைய தொடர்பு பெற என்ன ஆகுது? கண்டிப்பாக அந்த தாம்பத்தியங்கிற அமைப்பை கொடுத்துக்காது. இன்னொரு பாயிண்ட்டு, ஜாதகத்தில் ஒரு கிரகம் கூட குருவோட நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தையும் இல்லை. 2 கிரகம் மட்டும்தான். அதுவும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மட்டும் குரு நட்சத்திரத்தில் உட்காந்து நிற்கிது. ராகு குரு நட்சத்திரம். ஸோ ராகுக்கு நட்சத்திர சாரம் முக்கியமாக வேலை செய்யாது. சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் கூட கிடையாது. இப்படி நான் எப்பவுமே சொல்லுவேன் பாருங்களேன், திருமணத்திற்கு 7வது பாவகத்தினுடைய தொடர்பு அல்லது சுக்கிரனுடைய தொடர்புன்னா என்ன? நட்சத்திர சாரம் இப்படி இருக்கணும். ஏதாவது ஒரு தொடர்பில் இருந்துச்சுன்னா அது திருமணத்திற்கு எடுத்துகிட்டு போகும். ஓகேவா? இங்கே குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு இல்லை. காரணம், செவ்வாய் கடுமையாக பார்க்குது. ஆனால் தாம்பத்தியங்கிற அமைப்பையாவது கொடுக்கணும், அதுவும் தடையாகிட்டே இருக்குது. காரணம், சனி பார்த்த குரு, செவ்வாய் பார்த்த சனி பார்த்த குரு. சுக்கிரனும் இங்கே பெருசாக பலம் இல்லை இந்த பாயிண்டில். அதன் தென் சுக்கிரனுடைய தசாபுத்தியும் முடிஞ்சு போச்சு. சுக்கிரனுடைய புத்தி இது ஃபியூ மந்த்து தான் வரும். ஃபியூ மந்த்லனா ஒரு வருடம் 1.5 வருடம், அதுவும் ரொம்ப ரேரு. கண்டினியூட்டி பெருசாக இல்லை, ஏஜ் கிராஸ் ஆகுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவருக்கு அந்த அமைப்பும் குறைவாக நிற்கிது. இதுதான் இவருக்கு திருமணத்தை தடை. ஓகேவா? 7ஆம் பாவக தொடர்பு சுக்கிரனுடைய தொடர்பு இல்லாததுனால தான் தாமதம் தடையாகிட்டே இருக்குது. இவ்வளோ நாளாக தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற அமைப்பு, இங்கே குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற அமைப்பு 100% இல்லை. உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 20% கூட அதை விட கம்மி தான் நான் சொல்லுவேன். அதை விட கம்மியாக தான் உங்களுக்கு குடும்பம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ரொம்ப கம்மி சார். சரிங்களா? இந்த அமைப்பில் தான் உங்கள் ஜாதகம் இருக்குது. ஆனால் தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது இருக்குது. ஆனால் அது எந்த காலகட்டம், அதுவும் ரொம்ப ரேர். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப விஷயம். இப்போ ராகு தசை நடக்குது. ராகு புத்தி, இது திருமணத்திற்கான காலகட்டம் தான். காதல், காமம், இது போன்ற அமைப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டம். ஆனால் ஒரு குடும்பம் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வாய் வரலை. புரிஞ்சிட்டிங்களா? ஸோ இவ்வளோ காரணங்கள், இந்த காரணத்தினால தான் இப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் புரிகிறபடி சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா இவருக்கு திருமணங்கிற அமைப்பு ரொம்ப லோவாக தாங்க இருக்குது.
சரிங்களா? ரைட். ஸோ இந்த நேருக்காக தான் நம்ம இந்த வீடியோ எடுத்தோம். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றியான கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.